இது மண்டே ஈவினிங் சாமிக்கு தீபம் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட சாமி பாட்டு போட்டுவிடுவேன். இதனால் எனக்கு கொஞ்சம் குட் வைப்ரேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எல்லா நேரமும் வீடு க்ளீனாக இருக்காது, அப்பப்போ கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். இதை தவிர்க்க முடியாத ஒன்று தான். சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறையா வந்து நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள வீடியோஸ் தான் அதிகமாக போடுறாங்க. என்றைக்காவது ஒரு நாள் பரவாயில்ல, எப்பயுமே நிறையா அது போடுறாங்க. என்னென்னா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண வரதில்லை கூட, அவர் மட்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறாரு, இந்த மாதிரி சொல்லிவிட்டு எல்லா வீட்லேயும் இது நடக்கிறது தாங்க. நான் அதை தப்பு சொல்லலை. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி அடிக்கடி பார்க்கும்போது நமக்கு தெரியாமையே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இது ரிஜிஸ்டர் ஆகிட்டே வரும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சன் மேலே ஒரு தேவையில்லாத இரிட்டேஷனை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நீங்கள் அதை வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் சொல்லி நானும் பார்த்துருக்கேன். அது வந்து என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போயுமே அதெல்லாம் நல்லதை மட்டுமே பார்ப்போம். அண்டே என்வி செய்யாதனால நைட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகா, கருவேப்பிலை, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு வீட்டிலேயே அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்ச விடுது மட்டன் எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போக இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். அன்றைக்கி சிம்பிளான நைட்டு வந்து மட்டன் குழம்பு சாதம் தான் வச்சுக்கிட்டோம். இது ஒரு சின்ன விஷயம் தான் சொல்ல வரேன். என்னென்னா நம்ம என்றைக்குமே நம்ம எண்ணம் தான் வாழ்க்கை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஸோ நல்லதை மட்டும்தான் நம்ம நினைக்கணும், பார்க்கணுங்கிறத நான் சொல்ல வரேன். அன்றைக்கி டே எனக்கு வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.